ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவிலே பிரம்மாண்டமான வாழைத்தோட்டம் வச்சுக்கிற அண்ணாட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். சென்ற வருஷமும் நாங்கள் வீடியோ போட்ட, அதை தொடர்ந்து இந்த வருஷம் தோட்டம் எப்படி இருக்குதுன்ற பார்க்குறதுக்குரிய வீடியோ தான் இது. அதோட அவரோட சேர்ந்து ஒரு நேர்காணல் நிகழ்த்த காத்திருக்கிறேன். ஆகவே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நேர்களை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனடாவில் தமிழர்கள் சம்மந்தப்பட்ட போடுற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுகமா இருக்கிறோம். கடந்த வருஷம் நாங்கள் வாழை மர தோட்டத்தை பற்றி போட்டிருந்தோம். நாங்கள் அது பெரிய வரவேற்பை பெற்றது. அதை தொடர்ந்து இந்த முறை எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது தான் உங்களை சந்திக்க வந்தேன். கடந்த வருஷத்தை விட இந்த முறை எப்படி இருக்குது? என்ன பொறுத்தவரையில கொஞ்சம் விளைச்சல் குறைவு தான். போன வருஷம் நல்ல பெருசா உயரமா வந்தது. இந்த முறை அந்த வளர்ச்சியை காணையில. ஆனால் அந்த பெரிய மரங்கள் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இப்போ நம்ம வாரதெல்லாம் பேபிஸ்ல இருந்து தான் தொடங்கியிருக்கிறோம். அது இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் இவ்வளவு இந்த கண்டு வந்து 3 மாத கண்டு தான் இப்ப. அப்ப இன்னும் வளர்றது கிடக்குது, இன்னும் டைம் இருக்குது. இப்ப இந்த கனடா வெதர் வந்து இந்த முறை கொஞ்சம் பேடா தான் தெரியுது. நைட்ல குளிருது, மற்றது மழை பெய்யுது இல்ல. அப்ப சரியான ஹோட்டா இருக்குது. அந்தந்த ப்ராப்ளங்களுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதோட இப்போ போன வருஷம் வீடியோ பார்த்தாக்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக பார்க்குறாக்களுக்கு உங்களை பற்றி சின்ன அறிமுகம் சொல்லி. இந்திய அறிமுகம் அப்படி என்று இல்லை. நான் இல்லை, உங்களோட பெயர்? என் பேர் வந்து ஸ்ரீ கணேசன் டிவினம், ஸ்ரீ டிவினம். நான் யாழ்ப்பாணம் சாவச்சேரி மட்டுவில சேர்ந்த நான். விவசாயம் வந்து சும்மா நம்மளோட தேவைக்கு மட்டும் செய்த ஒழிய பெரிய லெவல்ல செய்தது இல்லை. வாழை பிறகு வச்சிருந்ததே இல்லை. எங்களை ஊருக்கு வாழை வரவே மாட்டுது. இது 2 கண்டு ஒரு ஆள் தந்ததுல இருந்து தொடங்கினதான் வந்தது. இதுக்கு இப்படித்தான் என்ற ஒரு முறை வர என்றும் இல்லாம வச்சன் வந்தது. அதை அப்படி அந்த லெவல்லையே செய்து கொண்டு போறோம். ஓகே. அதோட நீங்க கனடா வந்து எவ்வளவு காலம்? நீங்க வாழை மரம் நாட்டுனது எவ்வளவு? கனடா வந்து 98ல வந்தேன் நான். அப்ப இப்ப 36-37 வருஷம் ஆகுது. இங்க இது வைக்க தொடங்கி இது 4வது வருஷம். இப்ப நீங்க இப்ப கனடால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில தெரியாதவர்களுக்கு. இப்ப இங்க நீங்க வேற என்ன தொழில் செய்துட்டு இருக்கு? நான் செய்யறது ரியல் எஸ்டேட், வீடு விற்கிற வாங்குறது. ஓகே. அப்ப இப்படி பிஸி ஷெட்யூலுக்குள்ளேயும் நீங்க டெய்லி எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? இல்ல அது விருப்பமா செய்து அது பிஸியா தெரியாது. அது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு லவ் பண்ணி அதுல கொடுத்தீங்கன்னா அதுக்கு டைம் போட தேவையில்லை. அப்ப அது தானா வளர்றதும் உங்களுக்கும் மற்றது ஆசையா பார்க்கணும் மாதிரி ஒன்று இருக்கும் என்றால் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி தான். பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நீங்க சொல்லி டைம் போடுறோம்ட்டு அதையோட அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இது நீங்கள் இப்ப நான் சில வீட்டை காரில் வந்தாலும் வீட்டுக்கு முன்பக்கமா போகாம இங்கே ஒரு கொண்டு விட்டுட்டு தான் திருப்பி உள்ளுக்கு போவேன். அப்படி இருக்க பார்க்கணும் மாதிரி இருக்கும். அப்ப அது அப்படியே இருக்கா சுத்தி கொண்டு வருவேன். இப்ப மார்னிங்கும் வந்து டீ குடிக்கிறதெல்லாம் இதுல இருந்து சுழண்டு இந்த நல்ல சன்ல இதுவும் எடுத்துக்கொண்டு அதுல இருந்து தான் குடிச்சிட்டு போவோம். அப்ப அது ஏதோ எங்களுக்கு பக்கத்துல டப்பண்டு பேக்யார்ட் பக்கத்துலயே இருக்கிறது. அது ஒரு எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குது. அதுலயே ஸ்பெண்ட் பண்றோம். மற்றது இப்ப வாழை மரம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அது வந்து ஆர்வம் இல்லை, அது ஒரு ஆள் தந்ததை வச்சோம். அது சக்சஸ். அது 5 வருஷம் உள்ளுக்க நின்றது பொட்டுல. அது ஒரு 4 இலையோட நின்றது. எந்த இருக்காத்தான் வச்சா போல இப்படி வந்தது. எந்த அதுல இருந்து எடுத்து வச்சுதான் இந்த காலத்துக்கு வந்தது. அதோட இப்ப சென்ற வருஷத்தை விட இந்த முறை நீங்க இப்ப என்னென்ன இப்ப மாற்றம் செய்த நீங்க? அதோட ஒரு மாற்றம் ஒண்ணுமே செய்யல. இந்த முறை கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா பிஸி. இதுல கவனிக்கிறது கொஞ்சத்தை குறைச்சினேன் நானே. ஒன்றும் எக்ஸ்ட்ராவா மணியை ஸ்பெண்ட் பண்ணியோ அந்த இது ஒன்றும் செய்யல. இந்த முறை நான் எடுத்த மண்ணும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச மண்ணை எடுத்து விட்டுட்டேன். மாறி சீப்பா இருக்குன்றா போல. அப்ப அதுவும் ஒரு ப்ராப்ளம்.
மற்றது கிணக்கு இப்போ நார்மலாக இதெல்லாம் கொஞ்சம் பூங்கன்றுகள் எல்லாம் வச்சு ஃபில்லப் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சிருக்கலாம். இப்போ இந்த முறை ஒரு மணியும் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணிடல. அப்போ சும்மா அந்த பார்த்தா கொஞ்சம் முடக்கிற கேப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய கிணக்கு பூங்கன்றுகள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்குது எனக்கு. மற்றபடி இப்போ ஓகே பார்க்குறாக்க சொல்லி நல்லா இருக்குன்னு எனக்கும் ஹாப்பி. அப்போ நம்ம கடந்த வருஷத்தோட ப்ரோக்கில் இந்த முறை கொஞ்சம் டல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் நிற்கணும் வெதர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இரவிலேயே இப்போ குளிர் தொடங்கிடுது. அப்போ அந்த குளிர் கொஞ்சம் பிடிச்சிட்டுன்னா வளர்ச்சிகள் எல்லாம் பண்ணி நின்றுடும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், நாங்கள் போன முறை போட்ட வீடியோவிலையும் கேட்டிருந்தேன், இந்த வாழை குலை போடுமான்னு சொல்லி. இந்த முறை குலை ஒன்றும் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. போன முறை ஒன்று போட்டது, அதை நானும் ஸ்ரீலங்கா போய் வந்த டைமில் அதை அந்த வாழை சீப்பையே காணையில. அது நான் உண்மையான வாழைப்பழத்தை இன்னும் அதில் காணையில. இந்த முறையும் வெதர்கள் இப்படி வாரபடியே கொஞ்சம் டவுட் தான். பொதுவாக இப்போ வாழை குலை போடுறா மேக்சிமம் ஒரு 6 மாதம் ஆகுது. அப்படியா? நான் இதில் ஒரு அனுபவம் இல்லை. நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் 10 months செல்லும் ஒரு வாழை பூரண இது ரெடி ஆகுறதுக்கு. அதுல இருந்து ஒரு 2 to 3 months வாழைக்குலைக்கு வேணும். இனத்துக்கு இனம் வேறுபடும். இப்ப இது என்ன இனம் எனக்கே தெரியாது. அப்ப ஆக்களும் கேட்கிறோம். இந்த இனத்தை தேடி போன 2 months முதல் கோன்வால்ல இருந்து வரினும் வெள்ளக்காரன் அவன் ஏதோ வீடியோ பார்த்துன்னு சொல்லி அங்க இருந்து வரான். எனக்கு இதை தாண்டு அப்ப சரி அங்க இருந்து அடிக்கிறான்னு சொல்லி நான் அவன்கிட்ட கொடுத்தேன். அப்ப அப்படி தூரத்துல இருந்து அடித்தபடியே நான் கொஞ்சத்தை கொடுத்தேன். இப்போ கொடுக்குறதெல்லாம் கல்யாண வீடு சாமத்திய வீடு அந்த அந்த லெவலுக்கு அப்படியே கட் பண்ணி போட்டு கொடுக்குறேன். அப்படியே நீங்க கல்யாண வீடு சாமத்திய வீடுக்கு அதுகளுக்கு இப்ப அந்த இதில் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப நீங்க இப்பயும் இனியும் கொடுப்பீங்க ஆக்கள் தொடர்? இன்னொரு 2 months இருக்குதானே எங்களுக்கு. அது அப்படி இல்லையேன்னு சொன்னா நான் இடையில சின்ன வெட்டி போட்டு பொட்டில வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடும். இந்த அடுத்த வருஷம் தண்டை வாட்டில வரும் இந்த அப்பவும் விற்கலாம். ஒன்றும் வேஸ்ட் இல்ல. நீங்க வாழை இலைகள் நீங்க வாழை இலை விற்று இப்போ ஒரு இலையை வெட்டினா அந்த வாழைன்ற லுக்கே போயிடும். இப்ப போன வீக்கெல்லாம் கேட்டவன் என்ன வரலட்சுமி விரதத்துக்கு விநாயகர் சதுர்த்தி அதுக்கெல்லாம் கேட்டேன். நான் அதை வெட்டினால் அதுன்ற வாழைன்ற இதே போயிடும். நான் அந்த கிரீனிஷா இருக்கணும்ன்றது தானே வாழை வச்சிருக்கிறேன். அப்ப நானே வைப்புக்கு சொல்றது இதுல வெட்டுறேன்னா இதுலயே இது சாப்பிட்டு போட்டு கழுவி போட்டு அப்படியே விடுங்க உண்டு. அதோட இப்ப கனடா மாதிரி குளிர் நாட்டுல இப்ப வாழை மரம் நட்டு அதை பராமரிக்கிறதுல உங்களுக்கு பெரிய சவால் உண்டு? பராமரிக்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு சவாலும் இல்லை. எனக்கு வருத்தங்கள் சோஃபார் வந்த மாதிரி இல்லை. அப்படி சோஃபார் நான் இப்ப நான் சொன்ன முந்தியும் சொல்லியிருப்பேன், வருவர் எல்லாம் ரெடி பண்ணி தருவார். அதுக்கு பிறகு தண்ணி விடுற மட்டும்தான். இந்த பாத்தீங்க இப்ப இந்த முறை புல்லுவல்ன்றதும் பெருசா வரையில. அப்ப தண்ணியை விட்டா சரி. அதுவும் பெருசா மழை தண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபாஸ்டா வளரும். நீங்க மழை தண்ணி டேங்க் கொண்டு வச்சிருக்கேன். இது இந்த லைன் மழை தண்ணிக்கு கனெக்ட் பண்ணிருக்கு. அப்ப இதுல இருந்து எடுத்தா 1000 liter வரும். அப்ப அந்த லிட்டரை மேக்சிமம் இதுல விட்டு கொள்ளுவேன். ஓகே, நம்ம பைப்ல வர தண்ணியை விடுறதையும் கூட அது கெமிக்கல் தானே, இது ஃப்ரெஷ்ஷா வர்றது. அப்ப இது டப்பண்டு கொஞ்சம் அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதோட இப்ப நீங்க கடந்த வருஷம் நீங்க வாழைக்குட்டிகள் விற்பனை செய்தீங்க, அதுல எப்படி இருந்துச்சு? எல்லாம் வித்து முடிஞ்சது. அதுல எல்லாரும் ஆக்கள் இப்ப இந்த வருஷம் கன பேர் அடிச்சது. நான் இப்ப இந்த முறை இல்லைன்னு சொல்லி இருக்கேன். கடைசி நேரத்துக்கு செப்டம்பர் அக்டோபர்ல அடிக்க சொல்லி அந்த நேரம் தான் கிளீன் பண்ணிக்க தான் செப்பரேட் பண்ணுவேன். ஏன்னா இதை செப்பரேட் பண்றதுன்றது கொஞ்சம் பெரிய வேலை, எனக்கு டீப்பா போயிட்டுது. அப்ப அவர் ஒரு ஆள் கையால கிண்டி 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 அப்படி எடுக்கும். அப்ப இருக்கிற மாதிரி சும்மா போய் கத்தியால வெட்டிட்டு எடுத்துட்டு வரையலாம். ஏன்னா மரம் எங்கேயோ நிற்கும், வேலை எங்கேயோ நிற்கும், தாய் வாழையோட கனெக்ட் பண்ணி இருக்கும். அப்ப அதை வளைஞ்சு போய் வரும். அப்ப இடையில நான் அப்படி 2 வட்டி வேஸ்ட் ஆயிடுது. அப்ப அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அதோட இப்ப செவ்வரத்த கன்றுகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. செவ்வரத்த கன்றுகள் இப்ப இதுல எல்லாம் எந்த யூஸ்டுக்கு தான் கிடக்குது. ஒரு 3 கன்று தான் கிடக்குது விற்கிறதுக்கு. அதுவும் என் ஃப்ரெண்ட் தந்து ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்து அவை உருவாக்கி திருப்பி கொண்டு வந்திருக்கணும். இது தெரிஞ்சது. ஓகே ஓகே. இப்ப இந்த முறை வாழைக்குட்டிகள் விற்கிறதுக்கு நீங்க விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் மிடில் எண்டிலான் வரும். ஓகே, அப்ப நாங்க உங்களோட ஃபோன் நம்பர் இதுல விட்டு பண்ணுங்க. அப்படி அந்த டைமுக்கு வேணும்னா அடிங்க. இப்ப கல்யாண சாமத்திய வீட்டுக்காரருக்கு கொடுக்குறேன்.
வாழை இலைக்கு இப்ப பெரிய கேள்வி இருக்குது. ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க அதை இப்ப கொடுக்க இப்ப 2 வாழை இலையை வெட்டினர் என்றால் அது அந்த வாழை மரமே ஒரு மொட்டையா போயிடும். அப்ப எனக்கு இப்ப வாழையிலேயே கொடுத்தாலும் ₹1 2 தான் கொடுக்கலாம். அதான் அப்ப அது இந்த இவ்வளத்தையும் வளர்த்து போட்டு அப்ப நீங்க வந்து இப்ப இதை நீங்க எல்லாம் வெட்டி விண்டருக்கு முதல் எல்லாம் வெட்டுற டைம் நீங்க என்ன நடக்கும் என்று சொன்னா இப்ப விண்டருக்கு முதல் நல்லா காத்தடிக்கும். எல்லாம் கிழிச்சு கிட்டத்தட்ட தென்னோலை மாதிரி வந்துடும். அப்ப அதை விற்கவும் இல்லை. அதுதான் அப்ப எனக்கு இப்ப அதை வாழை இலை விற்கிறதுக்கு வேர்த்து இல்லை. அப்ப எனக்கு இப்படி வடிவா இருந்துட்டுதான்டா ஓகே இந்த மாதிரி. மற்றது அவ நான் சொல்ற டைமுக்கு வர்றதுன்னு சொன்னால் அதுல பெஸ்ட். அது ஒரு பிரச்சனை. அதோட வந்து இப்ப புதுசா பாக்குறாங்களுக்கு வேண்டி கேட்கிறேன். இப்ப நீங்க இப்ப விண்டர் டைம்ல இதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுங்க? கணக்கு வீடியோக்கள் போயிட்டுது. அந்த இதை நீங்க இப்ப ஷார்ட்டா சொன்னீங்க. இப்ப அந்த நான் வெளியில இப்ப விண்டர் முடியுது அந்த லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பேக்ல வச்சிருப்பேன் தானே. இப்ப நான் ஒரு ஒரு அடி உயரத்துல வாழையை வெட்டி போட்டு அந்த லீவ்ஸால கவர் பண்றேன். 2 அடி உயரத்துக்கு கவர் பண்ணணும். கவர் பண்ணி போட்டு நான் அந்த சரியான விண்டா இருக்கிற டைமுக்கு நான் ஒரு பாக்ஸ் பண்ணுவேன் இதால ஸ்டிக்கர்ல போட்டு. என்னடா இல்லையா அங்க இங்கெல்லாம் சிதறிடும் இலைகள். அப்ப அது சிதறாம இருக்கிறதுக்காண்டி தான் அந்த பாக்ஸ் பண்றது. அப்ப அதுக்கு ஒரு 2 அடி உயரத்துக்கு போட்டு விட்டேன் என்றால் அது அப்படியே நிற்கும். அப்ப அந்த கீழே உள்ள கிழங்குகள் எல்லாம் சேஃபா இருக்கும். அது தண்ட டைமுக்கே போன வருஷம்லாம் ஏப்ரல் மிடில் எல்லாம் ஒரு 10-12 வாழை தண்ட வாட்டி அதை நான் எடுக்கும் போதே கிளம்பி கொண்டு வந்துட்டு. அதோட வந்து இப்ப புதுசா வாழை கன்றுகள் வாங்கி உங்கள்ட்ட நாட்டுறாங்களுக்கு நீங்க இப்ப ஒரு ஆலோசனை சொல்றேன்னு சொன்னா? ஆலோசனை இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒரு இதே ஒரு பூங்கொண்டு மாதிரி தான் பாக்குறோம் நாங்களும். இப்ப இதுல இருந்து வாழைப்பழம் எடுத்து சாப்பிடணும்ன்ற இது பெருசா இல்லையா. இது அழகா ஒரு வடிவா இருக்கும். ஓகே, ஒரு வாழை இருக்கும். மற்றபடி வாழைப்பழம் வந்து சாப்பிடுறதுக்கு இங்கே டைமும் காணாது. அப்ப எங்களுக்கு பச்சை பசையில இருந்துட்டா காணணும் தான் என்ற இது. இல்ல இப்ப நான் கேட்கிறேன்னு சொன்னா இப்ப என்ன டைம்ல அவங்க நட வேணும்? இப்ப விண்டர் டைம் சொல்லி இப்ப வெதர் தான் இங்க. அப்ப நீங்க ஒரு மிளகாய் வெங்காயம் கத்தரி இதெல்லாம் வைப்பீங்க தான் ஒரு டைமை பார்த்து அது போல சேர்ந்து வச்சா காணும். ஆனா இது கொஞ்சம் விண்டர் தாக்கு பிடிக்கும். இல்ல இப்ப நம்ம இப்ப இதுல குட்டியை எடுத்துட்டு போய் உடனே நம்ம நிலத்துல வைக்கலாமா? எல்லாருக்கும் சொன்னால் செப்டம்பர்லயே கொண்டே வையுங்க உண்டு. சில ஆக்களுக்கு வந்திருக்கு, சில ஆக்களுக்கு வரையில. ஆனா இப்ப நீங்க கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் பொட்டுல வச்சுட்டு இந்த ஏப்ரல் மேல வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப அது கொஞ்சம் அந்த கிழங்குகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா ஆக்சுவலா அந்த பெருசு செத்தாலும் கிழங்குல இருந்து வரும். ஓகே, வேற என்ன புதுசா வேற புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, உங்களோட டைமுக்கும் வீடியோவுக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ அண்ணன். உங்களை சந்திச்சதுல தேங்க்யூ. ஓகே.